வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டேலி டியூட்டோரியலில் இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிலேட்டடான வவுச்சராக இருக்கும். ஆர்டர் கொடுக்கறது, ரிசிப்ட் வாங்குறது, திரும்ப ரிஜெக்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் மீன் பண்ணுறது, இந்த மாதிரி வவுச்சர்ஸ்லாம் ஸ்டாக் ஒரு குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லொக்கேஷன் மாற்றுறது, பிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டடான ஃபியூச்சர்ஸ் தான் வந்து இன்வென்ட்ரி வவுச்சரில் இருக்கும். இது இந்த இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸை எந்த அப்டேட்டும் பண்ணாது. அக்கௌண்ட்ஸ் இன்வென்ட்ரி, அதாவது இன்வென்ட்ரியை மட்டும்தான் அப்டேட் பண்ணோம். இதை தான் வந்து இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த இன்வென்ட்ரி வவுச்சரில் நம்ம போடுற டிரான்சாக்ஷன் எதுவும் பேலன்ஸ் ஷீட்லேயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயோ அஃபெக்ட் ஆகாது. இது வந்து ஸ்டாக் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. ஓகேவா? இப்போது இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் மொத்தம் 26 ஏற்கனவே நமக்கு தெரியும். அக்கௌண்டிங் வவுச்சர் 12, இன்வென்ட்ரி வவுச்சர் 12, பேரோல் வவுச்சர் 2 இருக்குது. இன்வென்ட்ரி வவுச்சரில் இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்றது 8, ஆர்டர் வவுச்சர் ரெண்டுமே இன்வென்ட்ரியோட கேட்டகரியில் தான் வரும். இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆர்டர் வவுச்சர் அப்படின்றது 4, இன்வென்ட்ரி வவுச்சர் 8 அப்படி இருக்குது. அந்த 8 வவுச்சர் என்னென்னா அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு வவுச்சரையும் நம்ம வந்து பார்ப்போம். ரிசிப்ட் நோட் வவுச்சர், டெலிவரி நோட் வவுச்சர், ரிஜெக்ஷன் அவுட், ஸ்டாக் ஜேர்னல், பிசிக்கல் வவுச்சர், மெட்டீரியல் இன், மெட்டீரியல் அவுட். ஓகே, ரிசிப்ட் நோட் வவுச்சர் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் ரிசிப்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஆர்என் அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த பொருள் நம்மக்கிட்ட பொருளை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, சப்ளையர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரிசிப்ட் வவுச்சர் நம்ம போட்டு நம்மக்கிட்ட பொருள் கொடுத்தவங்கள்ட்ட நாம் கொடுத்துருவோம். அதுதான் ரிசிப்ட் நோட் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னும் பர்ச்சேஸ் ஆகலை, பொருள் மட்டும் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். நான் சொன்ன ஆர்டரில் இருந்த பொருள் எல்லாமே, ரெஃபரன்ஸில் இருந்த பொருள் எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட்டு ரிசிப்ட் பொருள் எல்லாமே, நான் சொன்ன பொருள் எல்லாமே வந்துட்டு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்றது தான் இந்த ரிசிப்ட் நோடை வந்து நாம் கொடுக்குறோம். சரிங்களா? ஆர்டர்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பொருள் ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லைனா ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்புறமா நம்ம பர்ச்சேஸில் மாற்றிக்கலாம். அதுதான் இதோட ரிசிப்ட் நோடோட வவுச்சர். இப்போ நிறையா கண்டெய்னர்லாம் பொருள் வருது, ஷிப்பில் வருது, ஃப்ளைட்டில் வருது அப்படின்னா அந்த பொருள்லாம் வந்து இப்போ ஷிப்பில் வருது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர்லேயே அந்த பொருள்லாம் இருக்கும். பொருள் இந்த ஏரியாவில் வந்து இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட வந்து ரிசிப்ட் கொடுத்துட்டு நம்ம பார்ட்டி வந்து கிளம்பிடுவாங்க. அந்த பொருளை நம்ம ஹார்பர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு 1 month 2 months ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம ரிசிப்ட் நோட் வவுச்சர்லேயே தான் அதை நம்ம வச்சுருக்கணும். அதுதான் அந்த இடத்துல தான் இந்த ரிசிப்ட் நோட் வவுச்சர் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி டெலிவரி நோட் அப்படின்னா என்னென்னா, எப்படி நாம் சப்ளையர்கிட்ட ஆர்டர் பண்ண பொருள் நம்மக்கிட்ட வந்துட்டுது அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லி ரிசிப்ட் நோடு கொடுக்குறோமோ, அதேமாரி டெலிவரி நோட் வவுச்சர் அப்படிங்கிறது நாம் பொருளை நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட சேல்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் டெலிவரி. பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு அது டெலிவரி நோட்டு, கஸ்டமருக்கு அது ரிசிப்ட் நோட் அப்படி சொல்லலாம் இல்லையா. ரிஜெக்ஷன் அவுட் வவுச்சர் அப்படின்னா என்னென்னா, இது பர்ச்சேஸ் ரிட்டர்னை தான் இப்படி சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸில் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து மைனஸ் பண்ணுறது. ரிஜெக்ஷன் அவுட் அப்படி வவுச்சர் எதுக்குன்னா, இப்போ ரிசிப்ட் நோட் வவுச்சர் வந்துட்டுது இல்லையா, ரிசிப்ட் நோட் வவுச்சரில் பொருளை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரி டேட்டில் பொருளோ இல்லை டேமேஜ் ஆன பொருளோ அங்கே இருந்தது அப்படின்னா அதை பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் பண்ணிடலாம். ரிஜெக்ஷன் அவுட்னா வாங்கினவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துட்றது. அது அப்புறம் நம்ம பர்ச்சேஸில் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் இல்லையா. அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான். அக்கௌண்ட்ஸில் வரதுக்கு முன்னாடி டெபிட் நோடு போடுறது தான் ரிஜெக்ஷன் அவுட் வவுச்சர் அப்படின்னு சொல்லலாம், ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. அதேமாரி ரிஜெக்ஷன் இன் வவுச்சர், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் கிரெடிட் நோடு தான் ரிஜெக்ஷன் இன் வவுச்சர்னு சொல்கிறோம். இதுவும் அப்படி தான், அக்கௌண்ட்ஸில் வரதுக்கு முன்னாடி கிரெடிட் நோடு போடுறது தான் சேல்ஸ் இன் வவுச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட வாங்கிட்டு இப்போ டெலிவரி பண்ணுறோம் இல்லையா, குட்ஸை நம்ம கொண்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டோம், அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பொருள் ஏதோ டேமேஜ் எக்ஸ்பிரி இருக்குது அப்படின்னா அதை நம்மக்கிட்ட திரும்ப கொடுப்பாங்க. அதுதான் ரிஜெக்ஷன் இன்ல நம்ம வாங்குகிறோம். இதுதான் சொல்கிறாங்க, இதில் வேறு ஒன்றும் இல்லை.
ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர். ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான எல்லா வகையான டிரான்சாக்ஷனும் இங்கே தான் நம்ம போடணும். இன்டர் குடோன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு மாற்றுறது, அடிஷ்னல் காஸ்ட் இன்வால்வ் பண்ணுறது, வேஸ்டேஜ் பொருளை வந்து ஸ்டோரேஜில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாமே ஸ்டாக் ஜேர்னல் வவுச்சரில் தான் நம்ம போடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஸ்டாக்கு வந்து நம்ம ஸ்டாக் சம்மரியே பார்ப்போம். ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம நீட்டாக பார்த்துக்கிட்டு வருவோம். 6 மந்த்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஸ்டாக்கை வந்து பிசிக்கலாக நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். எண்ணுவோம் குடோனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எண்ணும். அங்கே இருக்கிறத எண்ணிட்டு இங்கேயும் பார்க்கும்பொழுது டேலியில் இருக்கிறதும் குடோனில் மேனுவலாக நம்ம எண்ணி எடுத்த அக்கௌண்ட்ஸ் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அங்கே ஒரு எண்ணிக்கை இருக்குது, இங்கே ஒரு எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறது தான் பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படின்னு. அப்படி எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ எப்படி குறையும், இப்போ நம்ம 10 வாங்கியிருக்கோம், 5 விற்றுட்டோம், 5 கண்டிப்பாக பேலன்ஸ் இருக்கும். ஆனால் குடோனில் போய் பார்த்தா 4 தான் இருக்குது அப்படின்னா எப்படி ஆகும்? ஒன்று உடஞ்சிருக்கலாம், இல்லை ஒன்று எங்கேயாவது யாராவது திருடிட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் நம்ம இயர்லி ஒன்ஸு பண்ணிக்கலாம், 6 மந்த் ஒன்ஸு கூட பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா, இன்வென்ட்ரி ஃபியூச்சரில் யூஸ் ட்ராக்கிங், டெலிவரி நோட், ரிசிப்ட் நோட், ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் அவுட் இதெல்லாம் வந்து எஸ் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிக்கும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் ஒரு இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி தான் லெஜர் நம்ம ஃபஸ்ட்டு நிசா, ஃபேன் ஹவுஸ், ராணி எலக்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போய் லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். சண்டே கிரெடிட்டர், பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் ராணி எலக்ட்ரிக்கல்ஸ், இவங்களும் சண்டே கிரெடிட்டர் லெஜர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது அதே மாதிரி அஞ்சலி ட்ரேடர்ஸ் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறோம். ட்ரேடர்ஸ் இவங்க வந்து சண்டே டெப்டார், அடுத்தது பி. ஓகே, அப்புறம் குடோன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இன்வென்ட்ரி இன்ஃபோக்குள்ள வாங்க. ஸ்டாக் ஐட்டம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஐட்டம் வந்து சீலிங் ஃபேன், டேபிள் ரெண்டே தான். நம்ம டேபிள் ஃபேன், டேபிள் ஃபேன், இங்கே வந்து குடோன் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். குடோன் வந்து 2 குடோன் நம்ம யூஸ் பண்ணுறோம். குடோன் வந்து சும்மா 2 சென்னை குடோன், மதுரை குடோன், இது 2 குடோன் நான் வச்சுக்கிறேன் சும்மா இன்டெக்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, F11ல் இன்வென்ட்ரி ஃபியூச்சரில் இந்த யூஸ் ட்ராக்கிங் நம்பர்ஸ், டெலிவரி நோட் இது எஸ் கொடுத்துக்கோங்க. ரிஜெக்ஷன் இன் அவுட்வேர்டு, இன்வேர்டு அவுட்வேர்டு அது எஸ் கொடுத்துக்கோங்க. மெட்டீரியல் இன், மெட்டீரியல் அவுட் வவுச்சர் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா அதுக்கு லென்த்து பார்க்க முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா
பர்ச்சேஸ் ஆர்டரையும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. ஆர்டர் ப்ராசஸிங்கில் பர்ச்சேஸ் ஆர்டர்னால் என்ன, சேல்ஸ் ஆர்டர்னால் என்ன அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வவுச்சரில் Alt F4 கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வரும். பர்ச்சேஸ் ஆர்டர் மேட்டூர் நிஷா ஃபேன் ஹவுஸ் ஆர்டர் நம்பர் வந்து 114. பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா சீலிங் 500, டேபிள் 500. சீலிங் இது வந்து சென்னை குடோனில் இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். சீலிங் 500, 1500. டேபிள் ஃபேனு இதுவும் சென்னையில் வாங்கி வச்சுக்கிறேன். 500, 1200. ரெண்டையும் பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று போட்டாச்சு. அடுத்தது ட்ரிபிள்1 ராணி எலக்ட்ரிக்கல்ஸில் வாங்குகிறோம். Alt F4 போட்டுக்கோங்க. ராணி எலக்ட்ரிக்கல்ஸ் ஆர்டர் நம்பர் 111 பர்ச்சேஸ் சீலிங் ஃபேன் 150, 150, 1500. டேபிள் ஃபேன் சென்னை குடோன் 120, 1200. ரெண்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பார்த்து ஆர்டர் நம்பர் 11, ஆர்டர் நம்பர் 114 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. F9 கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து என்னென்னா 114 அப்படின்றது நிஷா ஃபேன் ஹவுஸ் இல்லையா, நிஷா ஃபேன் ஹவுஸ் 114 இங்கே கொடுத்துருங்க. அப்படியே வந்துடுச்சு இல்லையா. இது வந்து ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டரை ஸ்ட்ரைட்டாக பர்ச்சேஸ் இன்வாய்ஸாக ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோலையே கொடுத்துக்கோங்க. இதில் ஒன்றும் இதில் இது ஆர்டர் ப்ராசஸில் நம்ம பார்த்தது தான். அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர் ராணி எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது இல்லையா, ரிசீவ்டு மெட்டீரியல் பார்த்த பர்ச்சேஸ் ஆர்டர் 111, ரிசிப்ட் நோடு வந்து 12 அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்வென்ட்ரி வச்சுருக்கல வந்தீங்கன்னா தெரியும். ரிசிப்ட் நோடு இங்கே இருக்கு இல்லையா, Alt F9 ரிசிப்ட் நோடு வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ராணி எலக்ட்ரிக்கல்ஸ் இதை கொடுத்துக்கோங்க. ஆர்டர் நம்பர் 111 அப்படின்றது வருது இல்லையா, 111 இதை கொடுத்துட்டு இங்கே அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நியூ நம்பரை க்ரியேட் பண்ணணும். நியூ நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்சி நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க 12 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சென்னை குடோன் அப்படின்னு. அதே மாதிரியே சீலிங் ஃபேனுக்கும் நியூ நம்பர் கொடுத்துட்டு ஆர்சி நம்பர் 12 இப்படி கொடுத்துட்டு நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ரிசிப்ட் நோட் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ரிஜெக்ஷன் இன்னும் அவுட்டோ பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிட்டர்ன்டு 10 சீலிங் ஃபேனும் 5 டேபிள் ஃபேனும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இதில் ரிசிப்ட் நோட் 12. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வென்ட்ரி வவுச்சரில் இங்கே ரிஜெக்ஷன் அவுட், அதாவது நல்லா இந்த இடத்துல நீங்கள் குழம்பிடக்கூடாது. நம்ம ரிசிப்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா திரும்ப பொருளை ரிட்டர்ன் பண்ணுறோம்னா ரிஜெக்ஷன் அவுட்டில் போடணும். பொருள் போயிட்டு வருது அப்படின்னா தான் இன்னில் போடணும். அதாவது டெலிவரிக்கு போயிட்டு திரும்ப வருது, டெலிவரி நோட் கொடுப்போம் இல்லையா கஸ்டமருக்கு, அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ரிஜெக்ஷன் இன்னில் போட்டுக்கணும். இப்போ ரிஜெக்ஷன் அவுட் Alt F6 கொடுத்தீங்கன்னா வந்துடும். இங்கே வந்துட்டு அவங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் ராணி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு. இங்கே வந்துட்டு சீலிங் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த நம்பர் இங்கே வருது பாருங்கள், ரிசிப்ட் நோட் நம்பர் 12 அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீலிங் ஃபேன் வந்து 10 நாசும், டேபிள் ஃபேன் இங்கே வந்து நீங்கள் 10 அப்படின்னு என்டர் பண்ணிடுங்க. அதேமாதிரி டேபிள் ஃபேன் அதே நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே 5 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு
இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2 பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோம். ஒரு பர்ச்சேஸை நேராக பர்ச்சேஸாக மாற்றிட்டோம். இன்னொன்று வந்து ரிசிப்ட் நோடாக வாங்கி அதுக்கப்புறம் அதில் பொருளை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சீலிங்கில் 10 நாசும் டேபிள் ஃபேனில் 10 நாசும் ஏதோ டேமேஜ்னு வச்சுக்கோங்க, அதை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ரிஜெக்ஷன் அவுட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நல்லா ஒன்று கவனிக்கணும். ராணி எலக்ட்ரிக்கல் 150 நாஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அந்த 150 இங்கே வாங்கிட்டோம். இந்த 150ல் சீலிங் ஃபேனில் 10 போச்சுன்னா 140 இருக்கணும். 5 டேபிள் ஃபேனில் 5 போச்சுன்னா 145. நம்ம பர்ச்சேஸ் ரைஸ் பண்ணும்போது இந்த நாஸ் தான் இங்கே வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராணி எலக்ட்ரிக்கலை சூஸ் பண்ணிவிட்டு ரிசிப்ட் நோட் நம்பர் இங்கே வரும். இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இங்கே பாருங்கள் டேட்டு, ஆர்டர் நம்பர் எல்லாமே வந்துடும். இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் குவான்டிட்டி அந்த ரிட்டன் போக 140, சீலிங் ஃபேன் 140, டேபிள் ஃபேன் 145 வந்துடுச்சு இல்லையா. கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் பர்ச்சேஸில். இதுதான் அந்த ரிசிப்ட் நோடு, ரிசிப்ட் நோட் வவுச்சர், ரிஜெக்ஷன் அவுட் வவுச்சர், பர்ச்சேஸ். இப்போ இதே மாதிரி கஸ்டமருக்கு நாம சேல்ஸ் பண்ணும்போது டெலிவரி நோட் வவுச்சர், ரிஜெக்ஷன் இன் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர். ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆர்டர், அப்புறம் டெலிவரி நோட், அப்புறம் ரிட்டன் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரிட்டன், ரிஜெக்ஷன் இன்னு, அப்புறம் சேல்ஸ். இது மாதிரி நம்ம இப்போ அடுத்தது பார்க்கணும். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சேல்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆல்டி எஃப்ஐ கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் ஆர்டர் வந்து அஞ்சலி ட்ரேடர்ஸில் என்ன ஆர்டர் நம்பர் 11144 சேல்ஸ். என்ன பொருள், சீலிங் வந்து 300, டேபிள் வந்து 300 வந்துருக்காங்க. சீலிங் ஃபேன் சென்னை குடம் 300, 2000. டேபிள் ஃபேன் சென்னை குடம் 300, 1500. இது ஒரு ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர். இது நமக்கு நார்மலாக தெரிஞ்சதான். அபி ட்ரேடர்ஸில் வந்து அதேமாதிரி 200 நாஸ் நம்ம பண்ணுறோம். ஆல்டி எஃப்ஐ கொடுத்துக்கிறேன். அபி ட்ரேடர்ஸ், இது நம்பர் வந்து 252, ஆர்டர் நம்பர், சேல்ஸ் நம்பர். சீலிங் ஃபேன் 200, அந்த அமௌண்ட்டே நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வேறு அமௌண்ட் போடணும்னாலும் போட்டுக்கலாம். டேபிள் ஃபேன் சென்னை குடம் 200 நாஸ் 1500. 2 ஆர்டர் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், ரைஸ் சேல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆர்டர் நம்பர் 114. அது நமக்கு தெரியும். அஞ்சலி ட்ரேடர்ஸ் போனீங்க அப்படின்னா 114, 144 அதை அப்படியே என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இதை ஸ்ட்ரைட்டாக சேல்ஸ் ஆர்டர்லேருந்து சேல்ஸாக மாற்றிக்கிறது. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். டெலிவரி நோட் வந்து போடுறோம் 252. அதை வந்து டெலிவரி நோட் 15 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இன்வென்ட்ரி வச்சருக்குள்ள வந்துட்டு டெலிவரி நோட் அப்படின்னு போடுங்க. இப்போ ஆல்ட்டு F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிவரி நோட் வரும். அபி ட்ரேடர்ஸ் இங்கே இந்த 252 நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் இதை ஆல்ரெடி பார்த்துதான், மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதர் ரெஃபரன்ஸ், இதெல்லாம் ஆர்டர் டீட்டெயில். இது வந்து டிஸ்பேட்ச் டாக்குமெண்ட் நம்பர், டிஸ்பேட்ச் த்ரூத் எதில் பண்ணுறோம், எந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்றது தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் நியூ நம்பர் நீங்கள் டெல் நம்பர். நான் சும்மா ஷார்ட் ஃபார்மில் போடுறேன். என்ன அப்படின்னா 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே அதே சேம் நம்பர் நீங்கள் பண்ணணும். பண்ணால் தான் நீங்கள் ரிஜெக்ஷன் இன்னும் வந்தது அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நம்ம டெலிவரி நோட் வந்து பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ரிட்டர்ன் நாஸ் சீலிங் ஃபேன் 5, டேபிள் ஃபேன் 5 நாஸ். டெலிவரி நோட் வந்து 15 அந்த நம்பர்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெலிவரி நோட் இருக்கு இல்லையா, ரிஜெக்ஷன் இன்னு, அதாவது முன்னாடி அவுட் போட்டோம், இப்போ ரிஜெக்ஷன் இன்னு கண்ட்ரோல் F6 நீங்கள் யூஸ் பண்ணணும். அபி ட்ரேடர்ஸ் சீலிங் ஃபேன் இந்த டாக்குமெண்ட் நம்பர் 15 இருக்கு இல்லையா, இதில் ரெண்டுலேயுமே 5 நாஸ். அதை அப்படியே என்ட்ரி பண்ண வேண்டியதான்.
டேபிள் ஃபேன் அதில் ஒரு 5 இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் டு டெலிவரி நம்பர் 15 அப்படின்றாங்க. இப்போ என்ன இதுலேயும் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இது நேராக அப்படியே பர்ச்சேஸ் இன்வாய்ஸாக மாறிடுச்சு. இது வந்து 200 அபிகிட்ட வந்து 200 நாஸ் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம், ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதில் டெலிவரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5 நாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ இன்வாய்ஸ் ரைஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது 195 2 பொருளுமே இருக்கணும், 2 குவான்டிட்டியும் 195 இருக்கணும். வருதான்னு பார்ப்போம். இப்போ நேராக சேல்ஸுக்கு போங்க. அபி ட்ரேடர்ஸ் டாக்குமெண்ட் நம்பர் 15 கொடுத்தீங்கனாலே ஆர்டர் நம்பர் இங்கே எல்லாமே வந்துடும். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 195 வந்துச்சா. இதுதான் வந்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படின்ற ஒரு இது. இன்வென்ட்ரி வவுச்சரில் ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இப்போ பர்ச்சேஸ் சேல்ஸ் இதெல்லாம் வந்தது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதேமாதிரி ஸ்டாக் சம்மரி போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படின்றது. ஓகே, இங்கே இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்குள்ளே போகிறோம். இன்வென்ட்ரி ஸ்டேட்மெண்ட் குடோன். சென்னை குடோனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே அங்கே தான் இருக்குது. மதுரை குடோன் எம்டியாக இருக்குது. இப்போ அதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஜேர்னல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வவுச்சருக்குள்ளே போகிறோம். இன்வென்ட்ரி வவுச்சர் வந்துக்கிறோம். இங்கே ஸ்டாக் ஜேர்னல் வருது இல்லையா, ஒன்றுமே இல்லை. சீலிங் ஃபேன் இங்கே எந்த குடோனில் சோர்ஸ் வந்து இப்போ எந்த குடோனில் இருக்குது, சென்னை குடோனில் இருக்குது. 20 குவான்டிட்டியை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் மாற்றுறேன். டேபிள் ஃபேன் இதுவும் சென்னை குடோனில் தான் இருக்குது. இதுலேயும் 20 குடோன். அப்படியே இந்த பக்கம் அதே தான். சீலிங் ஃபேன் இங்கே வந்து மதுரை குடோன். அவ்வளோதான். அதே குவான்டிட்டி அதே இது. இந்த பக்கம் டெசிக்னேஷன் ப்ரொடக்ஷன் சைடும் நீங்கள் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த குடோன்லேருந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் மெட்டீரியல் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்பிளே இன்வென்ட்ரி அக்கௌண்ட்ஸ் குடோன். இப்போ சென்னை குடோனில் போய் பார்த்தீங்கன்னா 125 முன்னாடி 145 150 இருந்தது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை குடோனில் மதுரை குடோனில் எம்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 20 தான். இந்த மாதிரி ஒரு குடோன்லேருந்து இன்னொரு குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுக்கு நம்ம ஸ்டாக் ஜேர்னல் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இப்போ ஓவராலாக நம்ம ஸ்டாக் சம்மரியை போய் பார்க்குறோன்னு வச்சுக்குவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி மாற்றுறது அப்படின்னு. இப்போ இதில் 145 இதில் 150 இருக்குது இல்லையா. நம்ம இதை போய் குடோனில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து முரண்பாடாக இருக்குது. என்னென்னா சீலிங் ஃபேனில் வந்து 140 தான் இருக்குது, டேபிள் ஃபேனில் வந்து 143 தான் இருக்குது அப்படின்னு காட்டுது. மிச்சதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஏதோ உடஞ்சிருக்கும், இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா. பட் ஏன் இதை நம்ம இந்த பிசிக்கல் இதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட ஒரு 150 ஸ்டாக் வேணும் டேபிள் ஃபேன் அப்படின்னு கேட்குறாங்க. டேலியில் பார்க்குறோம் இருக்குது அப்படின்னு பில்லை போட்டு அவங்ககிட்ட பணத்தையும் வாங்கிக்கிறோம். குடோனில் போய் பார்த்தா இல்லை அங்கே 143 தான் இருக்குது அப்படின்னா ஸோ சங்கட்டமாயிடும் இல்லையா கஸ்டமர்கிட்ட. ஸோ கஸ்டமர் வந்து ஒரு நம்ம கடை வேலை தப்பான அபிப்பிராயம் வரும். ஸோ அதனால் இதை நம்ம கரெக்டாக ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது முடிஞ்சால் மாதம் பண்ணலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த மாதிரி மாற்றி வைக்கிறதுக்கு தான் பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்பில் போங்க. இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ள ஆல்ட் F10 இங்கே போய்ட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ சீலிங் ஃபேன் 145ன்றதுனால இது எந்த குடோன், இதில் 140 தான் இருக்குங்க. சென்னை குடோனில் 120 தான் இருக்குது. திருச்சி குடோனில் மதுரை குடோனில் 20 இருக்குது. இப்போ 140 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதேமாதிரி டேபிள் ஃபேன் சென்னை குடோனில் 130 இருக்குது. மதுரை குடோனில் இங்கே வந்து இங்கே 20 இது வந்து 43 தான் இருக்குனாங்களா. ஓகே, இங்கே வந்து நம்மளா இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறது தான்.
13 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 143 வந்துடும் இல்லையா, அது 140 இது 143. இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி மாற்றிக்கோங்க. இப்போ மாற்றிக்கிட்டு இப்போ போய் ஸ்டாக் சம்மரியை பாருங்கள். இதில் 140 இதில் 140 இப்படி வந்துடுச்சா. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். குடோனில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த அதே இது வந்துடும் உங்களுக்கு. இப்போ மதுரை குடோன் எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி 20 இருந்தது, இப்போ 20 13 இந்த மாதிரி மாறுது. இதுதான் பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படின்றது. ஓகே, இன்வென்ட்ரி வவுச்சரில் ரெசிப்ட் நோட் வவுச்சர், டெலிவரி நோட், ரிஜெக்ஷன் அவுட், ஸ்டாக் ஜேர்னல், பிசிக்கல் வவுச்சர், இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.